ஏங்க நீங்க என்னமோ உங்க வீட்டு பைசா எடுத்து கொடுக்குற மாதிரியும் அந்த மாதிரிலாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. மக்களை வந்து ஓட்டுக்கு பணம் வாங்குறாங்க, ஓட்டுக்கு பணம் இந்த அரசியலை வச்சு தான் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. இது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். வேற என்ன வேற ஏதாவது புதுசா சொல்லுங்க பார்க்கலாம். மக்களை பத்தி ஒரு குறை. மக்களை குறை சொல்றதுனா ஓட்டுக்கு பணம் வாங்குறாங்க. சரி, ஓகே, தப்பான விஷயம் தான். அதை நான் ஒத்துக்கிறேன். சரிங்களா? மக்கள் பக்கம் தப்பு இருக்கு. ஆனா நீங்க வந்து சும்மாலாம் கொடுக்கலையே. இவ்வளவு நாள் கொள்ளை அடிச்சது எல்லாத்தையும் பண்ணதை தான் மக்கள் கொஞ்சோல சுட்டோல பிச்சு தரீங்க. ஒரு புள்ளியில் பிச்சு தரீங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. சொல்லுங்க. இதெல்லாம் வந்து ஆட்சிக்கு வந்து ஆட்சி கட்டில்ல படுத்துக்கிட்டு, கட்டில்னா படுத்துருவாங்க இல்லையா, அதனால சொன்னேன். புரியுதுங்களா? சேர்ல தான் உட்காருவாங்க. நாற்காலின்னு தானே சொல்லுவாங்க. அதான் ஆட்சி நாற்காலின்னு சொன்னா உட்காருவாங்க. அரசியல் நாற்காலின்னு சொல்லுவாங்க. அரசியல் நாற்காலி. இப்ப ஆட்சி கட்டில்ங்கிறாங்கல்ல, ஆட்சி கட்டில்னு வந்ததே காரணம் யார் தெரியுமா? ஆட்சி கட்டில் இடம் பிடித்தவர்கள் யாரு? யாரு? ஆட்சி மசாலா ஓனரா? ஆட்சி மசாலா ஓனரா? அப்படிதாங்க ஆட்சி ஆட்சின்னு தானே சொல்லிட்டு இருக்கீங்க. மனோரமா ஆட்சியை பற்றி பேசிட்டு இருக்கோம். அவங்களும் ஆட்சி தானேங்க. அவங்களும் ஆட்சி தான். ஆமாம். நான் ஆட்சி கட்டில்ங்கிறது வந்தது காரணமே எம்ஜிஆர் தானே. ஆமாம், எம்ஜிஆர் தான் பெரும்பாலும் கட்டில்ல ஆமாம் உட்காந்துருப்பாராம். தெரியுமா இதெல்லாம்? சரி, அதை விடுங்க. இந்த நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஆட்சி கட்டிலில் அமர்ந்து இதெல்லாம் பண்ணவங்க தான் சம்பாரித்து வச்சுருக்காங்க. ஆட்சிக்கே வராதவங்க யாரெல்லாம் இருக்காங்க? இப்போ எங்கள் தலைவர் யார்? விஜய் ஆட்சிக்கு வந்தாரா? அவரு காசை செலவு பண்ணுறாரு. சீமான் ஆட்சிக்கு வந்தாரா? அவரு காசை செலவு பண்ணுறாரு. நீ ஜெயிச்சுட்டா நாளைக்கு இவங்கிட்ட இருந்து நிறைய கொள்ளை அடிப்பீங்கல்ல? அது ஜெயிச்சதுக்கு அப்புறங்க, ஜெயிக்கிறதுக்கு முன்னால எவன் காசு செலவு பண்றது? ஏன் அதுக்கு எப்படி வந்திருக்காதா உங்களுக்கு? சொல்லுங்க. எப்படி டீல்லாம் இப்போ என்ன டீலு? எவன் டீல் பண்ணுவான்? புரியல. என்ன டீல்? டீல்னு சொல்றீங்களா? அந்த டீலோட அர்த்தம் என்ன? டீல்னா என்னன்னா, நிதி தருவாங்க. இப்போ ஒரு நான் வந்து நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், நீங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க. பொதுவாக ஒரு நம்ம நிறைய இண்டஸ்ட்ரியிலோ இல்லை நிறையா இப்போ தொழில் ஃபேக்ட்ரியோ இங்கே வரும்போது அவங்க பிஃபோராக ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி இது எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா கட்சிக்குமே அது நிதி போடுறாங்க. இப்போ சீமானுக்கு போட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, விஜய்க்கும் போட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. விஜயை விட்டுருங்க, ஏன் விஜய் சீமானுக்கே வருவோம். அண்ணனுக்கு இப்போ அண்ணனுக்கு வந்து போட்டாங்க. அண்ணன் எலெக்ஷன்ல நின்று தோத்துட்டாரு. அந்த பணம் வந்து கம்பெனிக்கார ரிட்டர்ன் வாங்கிப்பானா இல்லை மறுபடியும் ஜெயிக்கிறதுக்காக கொடுப்பானா? மறுபடியும் சப்போஸ் ஜெயிச்சிட்டா ஒரு தொகுதியில ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ ஜெயிச்சிட்டா அந்த தொகுதிக்கு வர நல்லது கெட்டது எப்படி நேரா வந்து ஒரு பாமர மக்களுக்கு இருந்தாங்க வந்து மக்களை கூப்பிட்டு வந்து இப்ப எடுத்துக்கிறாங்களா? இவங்க தானே சட்டமன்றத்துல பேசி பாராளுமன்றத்துல பேசி இவங்க தானே அந்த அதுக்கான இதுவெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுல இருந்து எடுத்துக்கிட்டு பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இவ்வளவு எடுத்துட்டு வந்தா இங்க கீழே ஒருத்தனுக்கு மேல ஒருத்தனுக்கு இல்ல கொடுத்துட்டு தானே நீங்க கடைசியா மக்கள் கொடுக்குறீங்க. எல்லாம் கிடையாதுங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்காத கட்சிகள்னு ஒன்று இருக்கும். யாரு? அண்ணன் சீமா, எங்க தலைவர் விஜய், இதெல்லாம் ஜெயிக்க இன்னும் சரி சொல்லுங்க. புரியுதுங்களா? ஜெயிச்சு தான் நாங்கள் மக்களுக்கு அரியணையில் வந்து ஏறி உட்காந்து தான் நல்லது செய்யணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது. புரியுதுங்களா? இப்போ மட்டும் என்னங்க நல்லா செஞ்சுட்டீங்க? இப்போ எலெக்ஷனுக்காக இந்த எப்படி நான் வந்து முதல்வர் வேட்பாளராக நிற்கிறதுக்கு நீங்கள் ஆட்சி அதிகாரம் பிடிக்கிறதுக்காக தான் 2021 வந்து 12th பசங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவங்களுக்கு அது கொடுக்குறது தான் இது கொடுக்குறது. அதுக்கு முன்னாடி 12th பசங்க யாரும் படிக்கலையா? இல்லை அதுக்கு முன்னாடி 12th ஒரு வகுப்பே இல்லையா? அண்ணன் சீமானை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சீமான டாபிக் அப்புறம் போவோம். நீங்க விஜய் டாபிக் உள்ள வாங்க. சீமானே எங்க தலைவரே எடுத்துங்க. ஓகே, எங்க தலைவரே வந்து சீரியஸாக வரப்போகிற கோட நாள், புரியுதுங்களா? எல்லாரும் எங்கே நின்று ஓட்டு போடுவான்? வெயிலில் நின்று ஓட்டு போடுறது நின்றுட்டு இருப்பான். ஆமாம், மற்ற கட்சிக்காரெல்லாம் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குவோம். சரி ஓகே. உங்களால் வெயில் நின்று உங்கள் எங்கே போய் சொல்லுங்க, பிரச்சாரம் பண்ண சொல்லுங்கள் பார்ப்போம். வெயில் நின்று பிரச்சாரம் பண்ண சொல்லுங்கள். சீமானை எடுத்துங்க, வெயிலில் நின்று வேகாத வெயிலில் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. நேற்று பார்த்தீங்களா? திருத்தணி இப்போ நடந்து பாத யாத்திரை போய் அவ்வளோ மட்டும் வெளியில் பேசுகிறாரு. இன்றைக்கி வேலூரில் அப்படி பண்ணிட்டு இருக்காரு. அண்ணன் என்ன இது எலெக்ஷன் டேட்டு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் கூட அண்ணன் வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போகிறதும் ஊரா சுற்றுறதும் ஒரு மக்களை பற்றியான ஒரு புரிதல் மக்களுக்கு நல்லா செய்ய வராருல. ஏன் இன்னும் கூட வெளியே வந்து தூரம் நீங்கள் பிடிச்சி பேசுகிறப்ப நீங்கள் வந்து எங்கள் தலைவனுக்கு எகைன்ஸான ஆள். எங்கள் தலைவனோட ஆள்லாம் என்ன ஒரு ஃபோட்டோவில் இல்லை, ஒரு வீடியோ காலில் ஓட்டு போட்டிருக்குப்பா, குடும்பத்தில் இருக்கிறவங்களெல்லாம் ஓட்டு போட வச்சிருப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார்னாவே போதும், அத்தனை பேரையும். இதுதான் இந்த தற்குறியோட அடிமட்டமான அரசியல். வீடியோவில் பார்த்து ஓட்டை போட்டிருக்கீங்கன்னு போடுறீங்க பார்த்தீங்களா? அதுதான் ஒரு கேவலமான அரசியல் நான் சொல்கிறேன்.
எது கேவலமான அரசியல்? வீடியோ கால் பார்த்து விஜய் ஓட்டு கேட்பாரா, நீங்க ஓட்டு போட்டுருவீங்களாம். அதான் மேல்நாட்டு அரசியல். என்ன மேல்நாட்டு அமெரிக்க அரசியல்? ஜனநாயக அரசியல் எப்படி தெரியுமா? வீட்டுக்கு வீடு போய் ஓட்டு பிச்சை கேட்க மாட்டான். ஓட்டு போடுங்க சாமி, ஓட்டு போடுங்க சாமின்னு பிச்சை கேட்க மாட்டான். அமெரிக்க ஜனநாயக கடமை ஆப்போசிட் இப்போ ஆப்போசிட் எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியை நிற்க வச்சு நீங்கள் என்ன நல்லது செஞ்சீங்க, நீங்கள் வந்தால் என்ன பண்ண போகிறீங்க, இவங்களுடைய இத்தனை ஆண்டு அரசியலில் இவங்களோட குற்றச்சாட்டு என்ன, இவங்களோட குற்றச்சாட்டு என்னன்னு கேட்கறது தான் அந்த அமெரிக்க நாட்டோட கடமை. அது மாதிரி நாமளும் பண்ணலான்னு இருந்தா ஒரு டிபேட்லயே எடுத்து அடிச்சிடறானுங்களே நீ திமுக காரங்க. அவ்வளோ கொடூரமானவங்க இருக்கானுங்களே. பார்த்தீங்களா திமுகவோட கொடூரத்தை? அடிவாங்க. இது நல்லா தெரிஞ்சுக்கங்க. எவனை குறி வச்சு அடிச்சாங்களோ அவனை அடிக்கல. புரியுதுங்களா? இவங்க தெளிவா இருக்காங்க யாரை அடிக்கணுங்கிறத. ஏன்னா அந்த இடும்பவான் அடிச்சா இன்னொரு விஷயம், அதே இடத்துல போலீஸ் இருந்திருக்கு. பாத்தீங்களா? போலீஸும் யாருக்கு துணையா இருந்திருக்குது? ஆளுங்கட்சிக்காரங்க. புரியுதுங்களா? திமுகவோட ஒரு நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ அவர் ஆளுங்கட்சி முதலமைச்சரும் கிடையாது. முதலமைச்சரை டேட்டை இது பண்ண அப்போவே அவங்கள முதலமைச்சர் பதவியை விட்டு விலகிடணும். துணை முதல்வராக இருந்தாலும் சரி, சிஎம்மாக இருந்தாலும் சரி, டேட் அறிவிச்ச உடனே முதல்வர் பதவியிலிருந்து இப்போ ஆளுநர் ஆட்சி நடக்குது. அப்ப ஆளுநர் யாருக்கு சப்போர்ட்டா இருக்கு? யாருக்கு சப்போர்ட்டா இருக்கு? திமுக எப்படி சப்போர்ட்டா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? ஏங்க ஒருத்தன் எடுத்திருக்கான், அடிச்சு மண்டை உடைஞ்சிருக்கு, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அங்க அத்தனை போலீஸ்காரன் இருந்தாங்களே, அவ்வளவு கேமரா இருந்ததுல எவன் அடிச்சான் அப்படின்னு இவனை நாங்க பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம்னு ஒரு அறிக்கை விட்டானுங்களா? அடிச்சவன் எங்க? அறிக்கை வருங்க. எப்ப வரும்? எப்ப வரும்? இன்னைக்கு ஈவினிங்குள்ளார வரும்னா புரியல. இப்பெல்லாம் நாங்களாம் கேட்டதுக்கு அப்புறம் வரணுமா? டே இவன் தாண்டா இவனை அடிச்சான், அதனால இவனுக்கு மண்டை உடஞ்சு போச்சுடா, இவன் மேல நாங்க கேஸ் போட்டு உள்ளார தூக்கி வச்சிருக்கோம்டா அப்படிங்கிறது விஷயம் இருக்கா இல்லையா? அப்ப அடிச்சு மண்டை உடஞ்சு ரத்தம் ஒழுகுனா பரவாயில்ல. ஆனா இதுல என்னன்னா மூன்றாவது ஆங்கர்ங்கிறவன் தான் அடிபட்டு இருக்கான். நெறியாளரை வேணும்னு தாக்கல, வேணும்னா தாக்குறது. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. நாங்கெல்லாம் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. மரத்தில் உட்காந்துருக்க காக்காய்க்கு தான் குறி வைப்போம். புரியுதுங்களா? ஆனால் காக்கா விழுவாது, மாம்பழம் தான் விழுவும். புரியுதுங்களா? எப்படி விழுவும்? நாங்கள் குறி வச்சதே மாம்பழத்துக்கு தான். அது மாதிரி இவனுங்க அடிக்கணும் அடித்ததே நெறியாளர் தான். புரியுதுங்களா? இவங்க இடும்பவான் கார்த்திக் அடித்தா வெளியில் ஆள் வச்சு அவன் அடிப்பான். அடிப்பானா அடிக்க மாட்டானா? யார் அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டானோ அவனை தான் அடிச்சா. நெறியாளர் அடிச்சா எவனாவது அடிப்பானா? எதுக்காக நெறியாளர் அடிக்கிறாங்க? அடிச்சா எவன் திருப்பி அடிக்க மாட்டானோ அவனை தான் அடிக்கிறாங்க. சீரியஸா சொல்றேன். தெரியுதா எவ்வளவு சதின்னு? ஆமா, திமுக தாங்க. அடையாளம் காட்ட சொல்லுங்களேன். அடையாளம் காட்ட மாட்டாங்களே, எல்லாம் மறைச்சு வச்சு. திமுக நீங்க எப்படி சொல்றீங்க? திமுக காரன் அடிச்சான்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதிமுக தான் அங்க இருந்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா, எல்லாம் கூட்டு செஞ்சு தானே. எல்லாம் அரசியல்வாதினாவே தெரியுதா? எவனோ ஒருத்தன் அடிக்கிறான், அடி வாங்குறான், ரத்தம். நாம் தமிழரும் அங்க இருந்துச்சு. என்ன சொல்றேன், எவனா வேணுமாலும் நீங்க வைங்க. ஆனா ஒரு விஷயம், எங்க தலைவர் தற்குறி அப்படின்னு சொல்ற கூட்டம் அங்க இல்லை. தெரியுதா? வரமாட்டீங்க. ஏன்னா கேட்கறீங்களுக்கு உங்களுக்கு ஒண்ணு பேச பார்த்து எல்லாத்துல எடுத்தாங்க. நல்லவன் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்பான். அதான் நல்லவனுக்கு அழகு. புரியுதுங்களா? இது ஒரு சாக்கு இல்லை, உண்மைத்தன்மையை பேசிகிட்டு இருக்கேன் நான். புரியுதுங்களா? ஏன்னா என் தலைவர் உண்மையாக இருக்கார். ஆமாம், யாருக்குன்னு கேட்காதீங்க. உடனே த்ரிஷாவுக்கு தான் உண்மையாக இருக்காரா, மக்களுக்கு உண்மையாக இல்லையா அப்படின்னு. த்ரிஷாவுக்கே உண்மையாக இருக்காருன்னா மக்களுக்கு உண்மையாக இருக்க மாட்டாரா? இருப்பாரா இருக்க மாட்டாரா? கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இருப்பாரா இருக்க மாட்டாரா? யார்? மக்களுக்கு. அண்ணன் மக்களுக்கு உண்மையாக இருப்பார். சரி, தலைவர் அதான் ஒரே ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து ஜெயிக்க வச்சு பாருங்க. சீரியஸா எத்தனையோ. ஏங்க நீங்க என்னங்க எல்லாரும் போய் இப்ப இந்த மாசம் வேகாத வெயில்ல வீடு வீடா போய் ஓட்டு போடுங்கம்மா, ஆமா சின்னத்தை சொல்லி ஓட்டு போடுங்க பிச்சை எடுப்பாங்க. ஆனா எங்க தலைவன் அப்படி போக மாட்டான். ஜெயிச்சதுக்கு அப்புறம் சீரியஸா வேகாத வெயில் எல்லாம் போகாம அந்த ஜூன் ஜூலைல வீடு வீடா போய் நன்றிங்கம்மா, நீங்க ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வச்சதுக்கு நன்றிம்மா அப்படி சொல்லிட்டு வருவார். எவனாவது அந்த அரசியல்வாதியாவது ஜெயிச்ச பிறகு வீடு வீட போயிட்டு நான் ஓட்டு போட்டது நன்றின்னு போவாரு. இது வரைக்கும் எந்த அரசியல்வாதியாவது இது வரைக்கும் வீடு வீடா போய் நன்றி சொல்லியிருக்கானா? கம்யூனிட்டி பேலுங்க ஒருத்தனை காட்டுங்களேன். ஓட்டு போட்டதுக்கு நன்றி சொல்லி இவர் பயணம் போனாரு, வீடு வீடா போனாரு அப்படின்னு ஒரு பயம் இருப்பான்.
இவங்களாச்சு ஓட்டு கேட்கறதுக்காக வீடு விட போறாங்க. சரி, நீங்க சொல்றதுல யாரும் வந்து நன்றி எல்லாம் சொல்றதுல அதுக்கு மூலயமா அறிக்கையெல்லாம் கொடுக்குறாங்க. ஓகே, நீங்க என்ன ஜெயிக்க வச்சு அறிக்கை கொடுக்குறாங்க. ஓகே, நான் ஓப்பனா சொல்லிடலாம். இப்போ விஜய் வந்து ஓட்டு கேட்கறதுக்கு இப்போ போக மாட்டேங்கிறாருன்னா எப்படி நீங்க வந்து அவர் வந்து வீடு வீடா போயிட்டு நன்றி சொல்றதுக்கு போறேன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? அதான் நம்ப மாட்டேங்கிறீங்க. ஏன் நீங்க நம்ப மாட்டீங்க? நீங்க எதிர்பாராத ஆளாவே இருக்கீங்க. நீங்க நான் கேட்கறது என்னன்னா, ஒரு கடைக்கோடியில இருக்கிற ஒரு ஆயாவுக்கு தெரியுங்க விஜய் நம்பி வருவாரு. விஜய் நம்புற ஆயா கடைக்கோடியில இருக்கு. இங்க நீங்கள் நானும் கிடையாது. புரியுதுங்களா? என் தலைவனை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் நம்புற நம்பிக்கை ஜெயிக்கும். புரியுதுங்களா? கடவுளை நம்பினாதான் அது கடவுள்னு நம்ம நம்பணும். புரியுதுங்களா? அது மாதிரி என் தலைவன் முதலமைச்சர்னு நம்புற கூட்டம் இருக்கு. புரியுதுங்களா? அந்த கூட்டம் நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, அது சாதாரண கூட்டம் இல்லை, ஜாம்பி கூட்டம். ஜாம்பி கூட்டம். ஜாமீன்றது நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. அதை தாண்டியெல்லாம் நிறைய வார்த்தையெல்லாம் போயிட்டு இருக்கு. உங்கள் கூட்டத்தை பற்றி நிறைய பேசலாம் வருது. ஓகே, அது இருக்கட்டும். இப்போ வேட்பாளர் அறிவிச்சாச்சு, சரிங்களா? இப்போ இனிமேல் அடுத்த கட்ட நடவடிக்கை உங்கள் கூட்டத்தில் என்ன? வெயில் காலம், வெளியில் போகாமல் உட்காந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். ஆமாம். ஓட்டு கேட்கறது. ஹலோ, ஓட்டெல்லாம் எலெக்ஷன் வந்தா எல்லா பையனும் போய் ஓட்டு போடுவான்ல. யாருக்கு? எல்லாம் அவன் ஜனநாயக கடமை இல்ல. ஓகே, போடுறப்ப அவனுக்கு தெரியும் எவனுக்கு போடணுங்கிறது. அவன் கரெக்டா பார்த்து குத்துவான். ஆமா, ஓட்ட அதெல்லாம் தெளிவா அவனுக்கு போய் குத்துற நேரத்துக்கு தெரியுங்க. குத்துற நேரத்துக்கு அவன் விசில தான் குத்தணுங்கிற எண்ணம் அவனுக்கு வேலை செய்யும். ஏன்னா நாங்க இவ்வளோ நாள் செஞ்ச அரசியல விட்டுருங்க. எலெக்ஷனுக்கு இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. இந்த 1 மாசத்துலயும் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? கரெக்டான ஓட்டு சொல்லுங்க. தாவேக்காவோட நிலைப்பாடு என்ன? இந்த 1 மாசத்துல நீங்க செஞ்சது என்ன, செய்ய போறது என்ன சொல்லுங்க பார்ப்போம். எங்க தலைவர் வெரி பிகினிங்னு சொல்லியிருக்காரு, கடவுள் நம்மோடு இருக்கிறான் அப்படின்னு. புரியுதுங்களா? கடவுளே நம்ம கூட இருக்கிறப்ப அந்த கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர்கள் நம்ம கூட இருக்க மாட்டாங்களா? ஆமா, அதனால நாங்க மதச்சார்பற்ற என்ன சொல்றீங்க? மதச்சார்பற்றன்னா அப்படி கிடையாதுங்க. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க. அல்லாஹு அக்பர், முருகா, இயேசுநாதரே அப்படின்னு 3 கடவுளையும் நாங்க கூப்பிடுவோம். புரியுதுங்களா? அந்த 3 கடவுளும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். புரியுதுங்களா? அந்த ஹெல்ப் பண்றவர் மக்களுக்கு சொல்லி கொண்டு போய் ஓட்டு போட வச்சிருவார். நாங்க ரூம்குள்ளரே உட்காந்து 3 போட்டோவை வச்சுட்டு நாங்க கும்பிட்டுக்கிட்டு இருப்போம். ஆமா, கடவுளே 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 அப்படின்னு கும்பிடுவோம். ஆமா, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? சொல்றீங்க, நான் என்னவோ இருக்கேன். அதான் சொல்றேன், உலகத்தை சுத்தி வந்த முருகன் மாம்பழத்தை வாங்கல. புரியுதுங்களா? அப்பாவை அம்மாவை சுத்தி வந்தவர் தான் மாம்பழத்தை வாங்கினார். அது மாதிரி எங்க தலைவர் உட்கார்ந்த இடத்துலயே எல்லாத்தையும் நடத்துவார். இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு? பாஜக பி டீம் ஏன் சொல்றாங்க இப்ப தெரியுதா? நீங்க சொல்றதுல இருந்து என்னது பாஜக பி டீம்ன்றத எதுக்கு சொல்றாங்க உங்களுக்கு தெரியுதா? இப்ப நீங்க பேசுறதுல இருந்து பாஜக பி டீம் ஒன்று அப்படியே ட்விஸ்ட் அடிச்சு திமுக தான் பாஜக பி டீம் சொல்லிடுங்க. ஆனால் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, பாஜகவிலேருந்து நம்ம கூட சேர்ந்துட்டானுங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் பாஜகன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. 2வது, எங்கள் தலைவரை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே ஏவாக தான் இருப்பார். ஒரு A1 அக்யூஸ்டாக தான் இருப்பார். ஒஞ்சி B அக்யூஸ்டு C அக்யூஸ்டு அப்படிலாம் இருக்க மாட்டார். புரியுதுங்களா? இருந்தால் அப்படி இருப்பார். இந்த 41 பேர் செத்தானுங்களே, எங்கள் தலைவர் அக்யூஸ்ட் ஆனாரா என்ன? A1 குற்றவாளியாக யார் இருந்திருக்கணும்? 41 பேர் மட்டும் இல்லை. நேற்று தஞ்சாவூரில் போயிட்டு மாநாட்டில் ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆகி அந்த பையன் அவரும் தான் செத்துருக்காரு. நேற்று செத்தாச்சா? பரவாயில்ல, சந்தோஷம். அங்கே ஜாலியாக உங்கள் தலைவர் அல்கிலி வீட்டில் ஜாலியாக பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் கொஞ்சம் கூட உங்கள் மனசு உறுத்தவே உலகத்தில் என்னங்க எவமே சாவான். ஆமா, நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. ஆனா சினிமா ஷூட்டிங்காக ஒரு 41 பேர் உயிரை நீங்க இப்படி எல்லாம் பண்ணி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு மட்டமான வேலை தெரியுமா? மட்டமான வேலை எல்லாம் கிடையாது. சினிமாவுல ஃபைட்டர்ஸ் யூனியன் இருக்குது. அதுல மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கே நிறைய காசு கொடுக்கணும். புரியுதுங்களா? அதுல இன்சூரன்ஸ் எல்லாம் உண்டு. அதுக்கெல்லாம் உங்களுக்கு சின்ன பசங்க, ஹலோ, சின்ன குழந்தைங்கவே சில விஷயங்கள் ஆக்சிடென்ட் நடக்குது. குழந்தைங்க, பெண்கள் இவங்க தான் கிடைச்சாங்களா? ஹலோ, நல்லா ஒன்று திருப்பி நல்லா தெரிஞ்சுக்கங்க. பிளான் மர்டர் கிடையாது. இது ஜஸ்ட் ஃபார் ஒரு ஆக்சிடென்ட். புரியுதுங்களா? ஆக்சிடென்ட்டுங்கிறது எப்போ வேணுமாலும் நடக்கும். எதிர்பாராமல் நடக்கிறது தான் ஆக்சிடென்ட். புரியுதுங்களா? பிளான் பண்ணி நடந்தால் பிளான் பண்ணி தான் பண்ணி. அப்போது சினிமா ஷூட்னு நீங்கள் என்னன்னு சொல்லி நீங்கள் அனுமதி வாங்கினீங்க கரூர் கூட்டத்துக்கு? அரசியல் மீட்டிங்.
சினிமா ஷூட்டிங்னு சொன்னோமா? இப்போ நீங்கள் பிளான் பண்ணி தானே பண்ணியிருக்கீங்க அந்த கொலையை. நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, சினிமா ஷூட்டிங்னா அந்த ஷூட்டிங்கில் 24 கிராஃப்ட் இருக்கணும். 24 கிராஃப்டில் எவனாவது ஒரு கிராஃப்ட் மேக்கப் போடுறவன் என்னானா உள்ளே வச்சுருப்பீங்களா? உள்ளே வச்சுருப்போம்மா.